கோவை அருகே அங்கன்வாடியில் அம்மாவை பார்க்க வேண்டுமென அடம்பிடித்த குழந்தையை கட்டி வைத்து அடித்து வாயில் மிளகாய் பொடி தூவிய கொடூர சம்பவம் நடந்துள்ளது. ஈவு இரக்கமின்றி குழந்தையை வதைத்த பெண் காப்பாளரை போலீசார் கைது செய்துள்ளனர். கோவை மாவட்டம் சூலூர் அருகே கும்பப்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள அங்கன்வாடி மையத்தில் அதே பகுதியில் வசிக்கும் விஜயகுமார் நதியா தம்பதி தங்களுடைய குழந்தை அஸ்வத்தை விட்டுவிட்டு வேலைக்கு செல்வது வழக்கம். அதன்படி புதன்கிழமை காலை அஸ்வத்தை அங்கன்வாடி காப்பாளர் மல்லிகாவிடம் ஒப்படைத்துவிட்டு இருவரும் வேலைக்கு புறப்பட்டு சென்றுள்ளனர். வழக்கமாக நண்பகல் 12 மணிக்கு குழந்தையை அவரது பாட்டியிடம் ஒப்படைக்கும் மல்லிகா அன்றைய தினம் குழந்தை தூங்குவதாக கூறி மாலை 4 மணி வரை ஒப்படைக்கவில்லை. இதன் பின்னர் விஜயகுமார் நதியா தம்பதியினர் அங்கன்வாடி மையத்திற்கு சென்று தனது குழந்தையை வீட்டிற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அப்போது வீட்டில் வலிப்பு வந்ததை போல் துடித்த குழந்தையை கண்ட பெற்றோர் உடனடியாக அருகிலுள்ள மருத்துவரிடம் காண்பிக்க குழந்தையை கொண்டு சென்றுள்ளனர். அப்போது குழந்தையின் சட்டையை கழற்றிய போது உடல் முழுவதும் கம்பால் அடித்த காயங்கள் இருப்பது தெரிய வந்தது. மேலும் குழந்தையின் வாயில் மிளகாய் பொடி தடவி இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து சூலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். 12 மணிக்கு போயிட்டு குழந்தை அழுவுதான்னுட்டு கூப்பிட்டு வரலான்னு போனேன் சார். போயிருந்துக்கு அப்படியே துரத்திட்டாங்க. குழந்தை நல்லா உக்காந்துருக்குது, போங்க போங்கன்னுட்டு அவ்வளோ தொலைவுலேயே அந்த ரோடு இவ்வளோ தொலைவு போகும்போது இப்படியே கையாட்டி அனுப்பிட்டாங்க. உக்காந்துருக்குறாங்க, நீங்கள் போங்க, எதுக்கு வருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். இதையடுத்து அங்கன்வாடி மைய காப்பாளர் மல்லிகாவை கைது செய்த சூலூர் போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தினர். அப்போது குழந்தை அஸ்வந்த் அம்மாவை பார்க்க வேண்டுமென பிடிவாதம் செய்ததால் கை கால்களை கட்டி அடித்ததாக மல்லிகா வாக்குமூலம் அளித்தார். குழந்தைகளை அரவணைத்து பாதுகாக்க அங்கன்வாடி மையங்கள் அரசால் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இங்கு பணிபுரியும் ஊழியர்கள் சிலர் பிஞ்சு குழந்தைகள் என்றும் பாராமல் இதுபோன்று துன்புறுத்துவது மனிதாபிமானமற்ற செயல் எனவும் இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அந்த ஊர் மக்களின் கோரிக்கையாக உள்ளது.